படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. விஜய் ஆண்டனி ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாரும் எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா 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 ஆமா. கரப்ஷன் பத்தி தான் சொல்றாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. சில பேர் வந்து சில ரியல் கேரக்டர்ஸ் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு பண்ற கேரக்டர்ஸ். அது யாரும் தாக்குற மாதிரி இல்லை. ஸோ ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பெருசா இம்பாக்ட்ஃபுல்லாலாம் அவங்களுக்கு ஒன்றும் இது பண்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. விஜயனோட கேரக்டர் என்ன வராது, என்ன எப்படி இருக்கும்? அவர் ஒரு புரோக்கரா இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு நடு இதுல இருக்காரு, மீடியேட்டரா இருக்காரு. ஸோ அவர் பண்றது நல்லா இருக்கும். படத்துல விஜயன் வேற எந்த கேரக்டர்? விஜய் ஆண்டனி கூடவே இருக்கிற அவரோட ஒரிஜினல் நேம் தெரில. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்து லீடு கொடுத்து இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமாம். வந்தா அந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குமா இல்ல ஒரு ஒரு அரசியலை கத்துக்கிற மாதிரி இருக்கு? நார்மலாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் பேசியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு விறுவிறுன்னு போகிற ஒரு நல்ல கதையோட வந்து பார்க்கலாம். சக்தி திருமகன் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், அது ஈஸியாக இருந்துச்சு. சாங்ஸ் அண்டு பிஜிஎம் ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் டச் பண்ணிருக்காரு விஜய். என்ன மாதிரியான ஸ்டோரி இது? இந்த பத்தி பேசுறீங்களா? எல்லா இந்த என்ன சொல் இந்த ஷேடோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பொலிட்டிக்கல் இந்த பொலிட்டிக்கல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு பின்னாடி வந்து பினாமி அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்க மூலியமாக வந்து கரெக்ஷன் நடக்குது. இவரும் அதே மாதிரி தான் இருக்காது, பின்னாடி புரோக்கரா. ஸோ அந்த நார்மல் புரோக்கர் தான். ஆனால் வந்து நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்தாலே வெறும் நார்மல் புரோக்கர் தான், நான் இவர்கிட்ட இவ்வளோ கோடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அந்த அமௌண்ட்லாம் வந்து மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது. படம் எப்படி கொண்டு போய் ஆக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிமாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி கொண்டு போய். இந்த படத்துக்கு ஆக்ஷன் தேவையில்லை. ஸோ ஆக்ஷன் சாங்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஓகே. படத்தோட டைரக்டர் இது மாதிரி நான் ரெண்டு படம் ஆமாம், 2 படம் கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கலா டச் பண்ணிருக்காங்க. அது அந்த இது எப்படி கரெக்டா பண்ணிருக்காங்க? பழைய 2 படமும் நான் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்தது. இந்த படத்தில் வந்து அந்த பழைய படத்தோட இல்லாமல் இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டைரக்டட் வைஸ் பார்த்தா. ஆனால் ஆக்டர் வைஸ் பார்த்தா விஜய் ஆண்டனி வந்து இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து அவருக்கு தனித்துவமாக இல்லை, மற்றபடி டேரக்டருக்கு தனித்துவமாக தான் இருக்கும். ஸோ ஹைலைட்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. இந்த படத்தில் நார்மல் ஃபிலிம் தான், ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லா படத்துலையும் லாஜிக் இருக்கும். நம்ம லாஜிக்காக படம் பார்க்க வந்தோமா, நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக தான் படம் பார்க்க வந்தோம். ஸோ லாஜிக்காக படம் பார்த்தீங்கன்னா எந்த படமும் பார்க்க முடியாது. ஸோ நார்மலாக பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரிப்பீட்டட் வச்சு இருக்குது. ஸோ வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் ரிப்பீட்டட் வச்சு பார்க்கலாம். அந்த படம் கோடியில் ஒருவன் வந்து நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். விஜய் ஆண்டனி ஃபேன்ஸுக்கு இந்த நல்ல படம் தான். இன்னும் 25th படம் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னும் வேறு மாதிரி, இன்னும் பிச்சைக்காரன் அந்த மாதிரி பேர் சொல்கிற மாதிரி படம் பண்ணியிருக்கலாம். இது அவ்வளோ தப்புலாம் இல்லை, வேறு ஏதாவது இந்த படம் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் 25th படம் இல்லை, கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஹைப்போட நல்லா ஹிட் ஆகிறதுக்கு படம் பண்ணியிருக்கலாம். இது வந்து நார்மல் ஃபிலிம் தான். இதே மாதிரி படம் இவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. இதே ஆக்டிங்கே எல்லா படத்துலையும் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சது. அரசியல் பற்றியெல்லாம் சொல்ல ஒரு ஒரு அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பர்டிகுலராக இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணுமா, 26th எலெக்ஷனை அது பிரச்சனை உருவாக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜென்ரலாக ஒரு கரப்டட் பாலிட்டிஷியன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்னெல்லாம் பண்ணுவார், அவர் ஒரு தனி மனிதனை வந்து எப்படியெல்லாம் அது வாழ்க்கையை பாதிக்குது, அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க இருக்க மாதிரியே கேரக்டர்லாம் வச்சுருக்காங்க படத்தில் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரலான ஒரு படம் தான். விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன்ற ஒரு அரசியல் படம் பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்கல் சாங். இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காரு? அந்த கோடியில் ஒருவன் படம் வந்து பட்ஜெட்டிங்காக கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டிங்காக தெரியும். அது ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே அந்த கதை முடிஞ்சிடும். இது வந்து வேர்ல்டு வைடு இந்த படம் ட்ராவல் ஆகுது. ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா குரூப் ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு தலைவன் ஒருத்தன் தான்னா என்ன பண்ணுவான்?
அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரியான ஒரு ஆள் தான். பட் ஆனால் அது ஒரு பாசிட்டிவாக ஒருத்தன் திங்க் பண்ணி அதாவது ராபின்ஹுட் மாதிரியான ஒரு கதை தான். கரப்ஷனை பத்தி மெயினா பேசியிருக்காங்க. கரப்ஷன் பற்றி இருக்குது, ஆனால் அதை நோக்கி இந்த படம் போகல. கரப்ஷனை நோக்கி இந்த படம் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இல்லை. இது வந்து மெயினாக இது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராபின்ஹுட் கதை தான். இருக்கிறவங்கிட்ட கொள்ளை அடித்து இல்லாதவனுக்கு கொடுக்குற ஒரு 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 ரோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோல் தான். 25வது படமா விஜயானந்த் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு படத்துல இம்பார்ட்டன்ஸ் முழுக்க முழுக்க அவர் தான் இருக்கார். படம் ஃபுல்லாக அவர் தான் ஹோல்டு பண்ணுறாரு, அவர் தான் ஷோல்டரிங் பண்ணுறாரு இந்த படத்தை. இந்த 25வது படமாக அவர் இந்த படம் பண்ணது வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ப்ரொடக்ஷனாக வந்து படம் பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. படத்துல லவ் சீன்ஸ் இல்ல ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ படம் முழுக்கவே ஒரு ஆக்ஷன் சீக்வலாக தான் இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் ப்ளே ஆக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும். அது பெருசாக ஃபைட்டோ பாட்டோ இல்லை. மற்றபடி படமாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருந்துச்சு. நார்மலா ஒரு ஆடியன்ஸ் வந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு தெரிஞ்சது ஒரு ஏ சென்டர் படம்னு நினைக்கிறேன். சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. வேறு கண்ட்ரி கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரியான ஒரு கதை. அது அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஏ சென்டரில் ப்ரில்லியண்ட்டாக போகும். ஜிஎஸ்டி பத்தி பேசிருக்கதா சொல்றாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஜிஎஸ்டி பற்றி அப்படியெல்லாம் இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணல எதுவுமே. ஒரு ஒரு கற்பனை கதை தான்.